ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி வந்து அங்கேருந்து போகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அனுப்பாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக என்னை விடுங்கன்றாங்க. அப்படியெல்லாம் நீ இவ்வளோ ஈஸியாக வந்து இங்கேருந்து போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஊருக்கு போனேன், இது ரொம்ப தப்பான இடமா இருக்குது, நான் இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறேன்னு கால் பண்ண போகவும் ஃபோனையும் பிடுங்க வச்சுக்கிறாங்க. ஃபோனை எதுக்காக பிடுங்கி வச்சுட்ருக்கீங்க, ஃபோனை கொடுங்கன்றாங்க. ஃபோனை நாங்கள் எப்படி கொடுப்போம், கொடுக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி ராஜு பார்க்குறாங்க. எனக்கு கேட்காம ராஜி உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ராஜி அழுதுட்டு இருக்காங்க. கதிர் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாருன்னு கேட்கவும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் நாட்டுங்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் டேரெக்டாக கதிர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பி வராங்க. அந்த டான்ஸ் ஷோ நடக்கிற இடத்துக்கு அவ்வளோ கருத்து சொன்னான். அவனுடைய பேச்சை கேட்காம வந்தது தான் என்னுடைய தப்பு. இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுதுன்ற ராஜு ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோமதி இருந்துட்டு நான் எப்படி தான் வந்து அவர்கிட்ட பேசுவேன், அம்மா என்னடனா உன் புருஷங்கிட்ட வந்து பேசு கேஸை வாபஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆனால் அவர்கிட்ட எப்படி பேசுவேன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பாண்டியன் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. நல்ல மூட்டில் தான் இருக்காரு, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னங்க இங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு சரி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. அரிசி நீ உள்ளே போனுவாங்க சரிமான்றாங்க. ஒரு நிமிஷம் அரிசி, என் பொண்ணை விட்டு அப்படி தனியாக பேசுகிறதா இருந்தால் என்ன ரகசியம் பேச போகிறேன் சொல்லு அப்படின்னுவாங்க. இல்லைங்க அது வந்து சொல்ல போறியா இல்லையானுவாங்க. இல்லைங்க சும்மா தான் பேசணும்னு நினச்சேன்றாங்க. அம்மா அப்பாக்கு என் மேலே பாசம் பார்த்தியா அப்படின்னுவாங்க. என்ன சொல்லு கோமதி, ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னேன், இப்போ என்னடனா இவ்வளோ இது தயங்குறேன்றாங்க. இல்லைங்க அது வந்து போய் ராகத்தை இழுக்காமல் ஒழுங்காக சொல்லணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அம்மா குமாரை பற்றி பேசினாங்கன்னு இங்கே பாரு குமாரை எப்படியாச்சும் வந்து அவங்க கேஸை போட்டு உள்ளே தள்ளுறது தான் வேலைன்றாங்க. இல்லைங்க அதை வந்து இங்கே பாரு கோமதி என்ன வந்து கால் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு பாண்டிய ஷாக் ஆகுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறியா, நீ என்ன திரும்ப சொல்லியிருக்கீங்க, கால் வலி நீங்கள் வீட்டில் இருங்க, நான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டுட்டு கோமதி ஃபீல் பண்ணுறாங்க. போய் வேறு வேலை இருந்தால் பாரு, என்னடா அரிசி அம்மா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சரி விடுங்கப்பா டென்ஷன் ஆகாதீங்கன்னு அப்புறமா ஃபீல் பண்ணி ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பாய்ஸும் வந்து ரூம்குள்ளே வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ராஜு பயந்து போகிறாங்க. இங்கே பாரு நீ டான்ஸு விட்டுங்கிறத போகணுன்னா ஒரு நாள் எங்கள் கூட இருன்ற மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி கோவம் வந்துடுது. உடனே ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்க இப்படி பேசுனீங்க அவ்வளோதான், ஒழுங்காக விடுங்க அப்படின்னு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்க, முடியறதில்ல அவங்களால. அதுக்கப்புறமா கதிர் வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க. அப்புறமா வந்து ராஜி இங்கே இருக்காங்கன்னொடனே அவங்கள போய் கேளுங்கன்னு இன்னொருத்தர் கேட்க சொல்லுவாங்க. ராஜி எங்கே, நீங்கள் யார், ராஜியோடைய ஹஸ்பண்ட் கதிர்ன்றாங்க. உடனே அவங்க இல்லையா அப்படி யாரும் ராஜேஸ்வரி வரல, குன்னக்குடியிலேருந்து அப்படி யாரும் வரலன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஆனால் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. ராஜி கால் பண்ணவும் ஃபோன் வந்து இவங்ககிட்ட இருக்கும். பார்த்து கதை ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்காக சொல்லுடான்ட்டு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க. சொல்ல போறியா இல்லையா, ராஜி இங்கே தான் இருக்கா, ஆனால் இது ஏதோ ரூமில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ரூமாக தட்டிகிட்டே இருப்பாங்க. ராஜின்னு கத்துறாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்க சார் நீங்கள் ராஜியோடைய ஹஸ்பண்டுன்றாங்க. குன்னக்குடியில் வந்து இருக்க ராஜி அப்படின்றாங்க. ஆமாம் இந்த ரூம் தான் ராஜியோடைய ரூமு, அவங்க வந்து ஒருத்தர் கூட டான்ஸ் ஆட சொன்னாங்க, பிடிக்கல ஊருக்கு போகிறோன்னு இவங்க அனுப்பலன்றாங்க. உடனே கதிர் பயந்து போகிறாங்க. கதிர் ராஜின்னு கத்தவும் கதிர் வந்திருக்காங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ராஜி கதிர் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கத்த முடியல, ஏன்னா வாய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிப்பாங்க. என்னை விடுங்க அப்படின்ட்டாங்க. ராஜின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அந்த பாய் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் பிடிச்சி அடிக்கிறாங்க. சொல்லுடா எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு கத்தவும் ராஜி இருந்துட்டு கதிர்னு கத்தவும் ராஜி எங்கே இருக்கன்றாங்க. நான் இங்கே இருக்கணும்னே அந்த ரூமில் தான் இருக்காங்க சார், இங்கேருந்து தான் சத்தம் வருதுன்னு அது ரூமை உடச்சி அந்த பாய்ஸ் எல்லாம் அடித்து ராஜியை காப்பாற்றிடுறாங்க. ராஜி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. நான் பண்ண தவறான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு கதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ராஜியோட கையை பிடிச்சி இழுக்கவும் கதிர் போட்டு அடி நடிச்சிடுறாங்க. என்னடா உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி என் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு கதிர் செம்ம மாசா ராஜியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜி கதிர் இந்த அளவுக்கு நம்மள கேரிங்காக பார்த்துக்கிறாங்க, இந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனையை தாண்டி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சி ராஜிக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ராஜிக்கு அப்படியே கண் கலங்கிடுது, இப்படி ஒரு ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி. நல்ல வேலை வந்து நம்ம கதிர் வந்து ராஜியை சரியான சமயத்தில் காப்பாற்றிட்டாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.